வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சங்கீதா சேதுராமச்சந்திரன். வெல்கம் டு ஜீவா ஸ்பீக்ஸ். நான் இன்னைக்கு திருப்பூரில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். ஸோ ரிதன்யா என்கிற பெண் திருமணமாகி 78 நாட்களே ஆன நிலையில் தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்களோட உயிர் இப்போ அவங்ககிட்ட இல்லை. தன்னுடைய உயிரை தானே எடுக்க முடிவு பண்ணி தென்னை மரத்துக்கு வச்சிருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை சாப்பிட்டு அவங்க உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதை நான் ஒரு சமூக கொலையாக தான் நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா நேம்ஸ்லாம் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணுக்கு 2.5 crores கல்யாண செலவு 2.5 crores 2.5 கோடி செலவு பண்ணி திருமணம் நடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 70 லட்சத்துக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. திருப்பூரில் அமினாசி என்கிற இடத்துக்கிட்ட கைகாட்டி புதூர் அப்படின்ற இடத்துல அவங்க அப்பா பேர் அண்ணாதுரை. ஓகேங்களா? ஸோ அவங்க அப்பா பாலிடிக்ஸில் இருக்கார். ஈரோடு இடைத்தேர்தலில் கூட நின்றுருக்காரு. ஸோ அவங்க அப்பா ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் உள்ள ஒரு பர்சன். ஸோ அதே மாதிரி அந்த மாப்பிள்ளை வீடு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணனோட மகன் ஈஸ்வரமூர்த்தி. ஸோ இது பொண்ணோட மாமனாரோட பேர் சித்ராதேவி, மாமியார். பையன் பேர் கவின்குமார். ஸோ அந்த பையன் வேலை பார்க்கலங்க. எந்த ஒரு நாலேஜுமே அந்த பையனுக்கு இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி வீட்டு வாடகை மட்டும் 20 லட்சம். வீட்டு வாடகை மட்டும் 20 லட்சம் வருது. ஸோ அவங்களோட ஃபேமிலியும் வசதியான ஃபேமிலி தான். ஸோ அவங்க ஆக்சுவலி அவங்க அப்பா சொன்னது என்னென்னா 100 to 150 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. பட் நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 500, அதாவது 500 சவரனில் 300 சவரன் போட்டிருக்காங்க. இன்னும் 200 சவரன் கேட்டு கொடுமைப்படுத்தினதாகவும், கணவருக்கு தொழில் ரீதியாக பணம் அவங்க அப்பா கிட்ட கேட்க சொல்லி அந்த பொண்ணை டார்ச்சர் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. அதுவும் அவங்க அப்பாவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கொஞ்ச நாள் ஆகட்டும், நான் பணம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் மாப்பிள்ளை சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். இவ்வளோ சீரியஸாக அதை ஒரு இஷ்யூ ஆக்கி என் பொண்ணை இந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க அம்மா காரில் அந்த பொண்ணு உயிர் போனதுக்கப்புறம் காரில், அதாவது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அவங்க அம்மா கதறாங்க. ஆக்சுவலி இதை ஒரு பெண்ணாக அந்த பொண்ணு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்குங்க அவங்க அப்பாவுக்கு. வாய்ஸ் மெசேஜ், அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்கும் போதும் அவங்க அம்மாவோட கதறல், அவங்க அப்பா எமோஷ்னலாக பேசுகிறத பார்க்கும்போதும் அப்படியே என் கண்ணிலேருந்து தண்ணி வருது. ஸோ இதை பேசாமல் இருந்தால் இது ரைட்டாக இருக்காது. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன், அந்த பொண்ணோட உயிர் போயிருச்சு. அந்த பொண்ணு உயிரோடு இருந்தால் என்ன பேசணும்னு நினைக்கிதோ அதை என்னால், என் வாய்ஸ்னால் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணலான்னு நினச்சதான் நான் இப்போ பேசுகிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸோட தப்பு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வரதட்சணை கொடுக்கறத ஸ்டாப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, வரதட்சணை கேட்குறதும் தப்பு, கொடுக்குறதும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அன்னதானம் போடுங்க, அனாத ஆசிரமம் எத்தனையே இருக்குது, அங்கே போய் செலவு பண்ணுங்கள். 200 கோடி 300 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு 75 லட்சத்துக்கு காரு, இத்தனை கோடி செலவு பண்ணி கல்யாணம், இது எல்லாமே எதுக்கு? அந்த பொண்ணு நல்லா இருக்கணும். அந்த பொண்ணை பாராட்டி சீராட்டி எப்படிலாம் வளர்த்துருப்பாங்க அந்த ரிதன்யா அந்த பொண்ணை. ஆக்சுவலி அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு ரொம்ப தன்மையான பொண்ணு, அன்பான பொண்ணு, ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள பொண்ணு, இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை இந்த மாதிரி உயிர் போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, ஓகே, இப்போ பெண்களோட வட்டம் எப்பயுமே ஒரு குறுகிய வட்டங்க. ஐ மீன் பசங்க மாதிரியோ ஆம்பளைங்க மாதிரியோ லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஷிப் பொண்ணுங்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகுதோ அப்பயே அவங்களோட உலகம் பார்த்தீங்கன்னா அவங்க கணவருடைய குடும்பம் தான் அவங்க உலகமேன்ற மாதிரி ஆயிடுது. மெயினாக அவங்க கணவர் தான் எல்லாமே அப்படின்னு முடிவு எடுத்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுன்றது ஒரு டஃப்பான ஒரு விஷயமா இருக்குது. எப்பயோ பேசுகிறாங்களா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு அந்த அப்பா அம்மா, கண்டிப்பாக எல்லா பெண்களும் எல்லா விஷயமும் அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இதை சொல்லி நம்ம அப்பா அம்மா மனசை எதுக்கு காயப்படுத்திக்கிட்டு, அவங்கள எதுக்கு துன்புறுத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நிறையா பேர் உடனடியாக தெரிவிக்கிறது இல்லை அவங்க அப்பா அம்மா கிட்ட. இது ஒரு பெண்ணாக நானும் சொல்கிறேன்.
ஸோ அந்த மாதிரி டைமில் யாராச்சும் ஒருத்தவங்க ஷேர் பண்ணுறது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருப்பாங்க. சில பெண்கள் அதையும் வந்து வெளியில் சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டு அவங்க மனசுக்குள்ளேயே வச்சு அது டிப்ரெஷன் ஆகி அதுக்கப்புறம் தற்கொலைன்ற எண்ணம் அவங்களுக்கு ஊடுருவி தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாப் ஆகணும். இப்படியே விட்டுக்கிட்டே போனால் ஒரு மரணம் இல்லைங்க, இந்த மரணம் வந்து தொடரும். ஸோ இது இப்போயே வந்து நிப்பாட்டணும்னா பெண்கள் வந்து குரல் கொடுக்கணுங்க, தைரியம் வேணும். ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்து ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கு. ஆக்சுவலி வந்து வாட்ஸ்அப்பில் ஆடியோ அவங்க அப்பாவுக்கு சென்ட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி வந்து அப்பா, எங்கள் ஃபேமிலியே வந்து ஒரு கிரிமினல் ஃபேமிலி, பிளான் பண்ணி என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து ஃபிசிக்கலாக அசால்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி மாமியார் மாமனார் காலையில் மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நான் வாழணும்னு நினச்சாலும் என்னால் வாழ முடியலை, இந்த மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்றது தான் நம்ம வந்து பண்பாடு. ஸோ இந்த ஊருக்காண்டி இந்த ஒருத்தனோட என்னால் வந்து வாழ முடியாது. அதே மாதிரி உங்களை வந்து நான் வந்து நிறையா வந்து காயப்படுத்துறதுக்கு இடம் கொடுத்துட்டேன், நீங்கள் என்னை ஆசையாக வளர்த்துருக்கீங்க, மேலும் உங்களுக்கு வந்து ஒரு பாரமாக நான் இருக்க விரும்பலை, உங்களுக்கு கஷ்டத்தை நான் கொடுக்க விரும்பலை, அதனால இனிமேல் இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியாது, எனக்கு வாழ பிடிக்கலை, இதை தவிர வேறு வழியே இல்லை, நானும் எத்தனையோ நாள் வாழலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த ஆடியோ மெசேஜ் போட்டுட்டு அந்த பொண்ணு வந்து அவளோட உயிரை வந்து எடுத்துட்டான். தன்னைத்தானே வந்து தற்கொலை முயற்சி பண்ணி அந்த பொண்ணோட உயிர் போயிடுச்சு இன்னைக்கு. ஓகேவா? அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா, தைரியமோட யோசிச்சிருந்தா, இந்நேரம் வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் மேலேயும் அவங்க இன்லாஸ் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பொண்ணு இந்நேரம் வாழ்ந்திருக்க முடியும். இன்கேஸ் அப்படியே வாழ்ந்திருந்தாலும் வாழ விட்டுருப்பாங்களான்றதான் என் கொஸ்டின். இன்கேஸ் அந்த பொண்ணு தைரியமாக இவங்க கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே இந்த சமூகம் என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுமா? இந்த பொண்ணு என்ன அட்ஜஸ்ட் பண்ண தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாத, சகிப்புத்தன்மையே இல்லை, ஏன் வளர்ப்பு சரியில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மட்டும் இல்லை அந்த பொண்ணோட குடும்பத்தையும் வந்து பேசி அவங்கள தற்கொலை முயற்சி பண்ணி தூண்டுதல் ஏற்படுத்தி இந்த சமூகம் வந்து அவங்கள சாகடிச்சிருக்கும். இல்லாத கேள்வியை கேட்டு இல்லாத பொல்லாத விஷயத்த பேசி அந்த பொண்ணு கூட வேற ஒரு ஆணோட தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு இல்லாத பட்டத்தை கட்டி இந்த மாதிரி தாங்க இந்த சமூகம் பண்ணும். ஸோ அந்த பொண்ணு இதுக்கெல்லாம் பயந்துட்டு தான் தற்கொலைன்ற முடிவை எடுத்திருக்கு. அதுவும் தற்கொலை முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆடியோ மெசேஜில் எல்லாம் க்ளீனாக சென்ட் பண்ணிது. இந்த மாதிரி வந்து எனக்கு போட்ட நகை, எனக்கு செலவு கொடுத்துருக்க பணம், இது எல்லாமே இந்தந்த இடத்துல வச்சுருக்கேன்ப்பா, அவங்க நான் செத்தா கூட கவலை பண்ண மாட்டாங்க, இந்த பணத்து மேலே தான் அவங்களுக்கு முழு விதமான ஈடுபாடும் இருக்குது அப்படின்ற நோக்கத்தில் தான் அந்த பொண்ணு இந்த ஆடியோ மெசேஜ்லாம் அனுப்பியிருக்கு. ஸோ அந்த பொண்ணு காரில் வந்திருக்கு, காரில் வந்து தான் தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கு, பூச்சிக்கொல்லி மருந்து சாப்பிட்ருக்கு. ஸோ அந்த பொண்ணுக்கு கார் டிரைவிங் தெரிஞ்சிருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பொண்ணு. ஓகேவா? அவங்க அப்பா வேலை பார்த்த இடத்துல 30 பேரை வந்து மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு தகுதி இருக்குது. அந்த பொண்ணு வேலை பார்த்துருக்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு நாலேஜ் உள்ள பொண்ணு. ஹஸ்பண்ட் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத வந்து இந்த பொண்ணு போயிருக்கு. இந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, இந்த மாதிரி என்னை ஏமாத்துறதுக்காண்டி தான் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறேன்றது தெரியுது, இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன்தோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபிசிக்கல் டார்ச்சர் பண்ணியிருந்தாலும் இந்த வாழ்க்கை மாறும். இது வந்து ஏன்னா அப்பா அம்மா வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதாவது கல்யாணம் ஆகி 20 நாள்லையே பிரச்சனை வந்திருக்கு, அந்த பொண்ணு அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருக்கு, இந்த மாதிரி பட்டும் படாத மாதிரி சொல்லியிருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வீட்லேயும் வந்து நார்மலாக சொல்லுவாங்கள்ல, சரியாக போயிருமா, இதெல்லாம் வந்து கல்யாணம் ஆன புதுசு இப்படி நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மாமியார் வீட்டில் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போய் ஒரு 1 வீக் தாங்க, அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா நகையை கேட்க சொல்லி, அதாவது அவங்க கேட்குற மாதிரி சொல்லக்கூடாதான், இந்த பொண்ணா தானாக வந்து கேட்டு வாங்கி தரணுமா. ஸோ வந்து அந்த பொண்ணை கம்பேர் பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து அவ்வளோ போட்டிருக்காங்க, அவங்க வந்து அவ்வளோ போட்டிருக்காங்க, இந்த இடத்துல கல்யாணம் பண்ணியிருந்தா என் பையனுக்கு இப்படி வச்சு கொடுத்துருப்பாங்க, அப்படி வச்சு கொடுத்துருப்பாங்க, அப்புறம் வந்து பூஜை ரூமுக்கு போகக்கூடாது, இதை தொடக்கூடாது, அதை தொடக்கூடாது, காம்பவுண்ட் கேட்டு வந்து மூடி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு அந்த பொண்ணை போட்டு. அதே மாதிரி வேலை வாங்குறது, அந்த மாதிரி ஏகப்பட்ட மென்டல் டார்ச்சரை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறது நீங்கள் மருமகளாக பார்க்கணும், வீட்டு வேலைக்காரியாக பார்க்கக்கூடாது. ஓகேவா? அதுவும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தையை சொல்லணும், என்னங்க பையனை வளர்த்து வச்சுருக்கீங்க. அந்த பொண்ணு எவ்வளவு மனசு வலியோட அம்மா கிட்ட கூட காட்டாத ஒரு விஷயத்த மாமியார்கிட்ட காட்டியிருக்குங்க. அந்த பொண்ணு ரிதன்யான்ற பொண்ணு மாமியார்கிட்ட சொல்லியிருக்கு, உங்கள் பையன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாமியார் என்னங்க பண்ணியிருக்கணும்,
பையனை கண்டிச்சிருக்கணும், பையனை கண்டிக்கலை. அவங்க மாமனார் அதுக்கு மேலே அதாவது ஒரு மருமக கிட்ட கேட்க வேண்டிய விஷயம், பேச வேண்டிய விஷயமாங்க இது. மாமனார் சொல்லியிருக்காரு, என் பையன் உன்கிட்ட படுக்கை அறையில் எதிர்பார்க்குற விஷயம் வேற, அவனுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எனக்கு வந்து கோவம் அதிகமாக வருது ஆக்சுவலி இதை கேட்டவன. ஒரு மருமகிட்ட கேட்க வேண்டிய விஷயமாங்க இது. அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணோட அப்பா அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. என் பொண்ணு வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருந்தால் எல்லாத்தையும் சொல்லிடுவான். இந்த முடிவை எடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்றது வந்து எனக்கே வந்து சந்தேகமாக இருக்குதுன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அவங்க அப்பா சொல்கிறாங்க, எங்களை வந்து என் பொண்ணு செத்து இப்போ 3-4 நாள் ஆகுது, அதாவது 23rd இறந்துருக்கான்ற மாதிரி சொன்னாங்க. டேட் தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. ஃப்ரைடே இறந்துருக்கான் அந்த பொண்ணு, ஓகேங்களா? ஸோ அதிலேருந்து இப்போ வந்து இது வரைக்கும் நேற்று பார்த்த நியூஸில் நான் பார்த்தேன், இது வரைக்கும் வந்து எஃப்ஐஆர் போடலை, அலக்கழிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. இதுக்கு காரணம் என்ன? மேபி அந்த பொண்ணு பயந்துருக்கலாங்க. ஏன்னா வந்து பொலிட்டீஷியன் பேக்ரவுண்ட் இருக்க ஒரு ஃபேமிலி, ஓகேவா? அவங்களுக்கு அவங்க அப்பாவே சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து பேக் சைடு வந்து ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் போடுறாங்க. இப்போ அவங்க அம்மா சொல்கிறா, இன்னும் நான் வந்து என் வாயிலேருந்து பச்சை தண்ணி கூட இனிமேல் படாது ஒரு நீதி கிடைக்கிற வரைக்கும். அவங்க அப்பாவையும் பையனும் ஜெயிலில் வச்சுருக்காங்க. அது விதவிதமாக சாப்பாடு போதான். அந்த அம்மா, அதாவது மாமியார் வந்து வெளியில் தான் இருக்காங்க. அதாவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு வெளியில் ஜாலியாக உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து உள்ளே போகணும், என் பொண்ணுக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கணும், அப்போ தான் வந்து பச்சை தண்ணி கூட என் வாயில் படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நியூஸ் பார்த்தேன். அவங்க அம்மா வந்து கதறாங்க. அதாவது அந்த பொண்ணை அந்த காரில் வந்து உயிர் போனதுக்கப்புறம் அவங்க அம்மா பார்த்துட்டு, சாமி முத்தம் கொடுக்க சொல்லி தானே என்னை எழுப்பி விட சொல்லுவேன், அம்மா முத்தம் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பியே, முத்தத்தோடு தானே எந்திரிப்ப, இப்படி போயிட்டியே சாமி, நாங்கள் இல்லையா உனக்கு, என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க அவங்க அம்மா, ஓகேவா? அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்நேரம் வந்து அவங்க அப்பா வந்து என் பொண்ணு இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் கேட்டு இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா இந்நேரம் வந்து அவங்க அப்பா ஜெயிலில் இருந்திருப்பார், கொலை பண்ணிட்டு. அதே மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் கொன்னே போட்டிருப்பேன், அவங்களாம் வந்து பொம்பளை இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டு தாங்க, கரெக்டாக சொல்கிறாங்க. என்னங்க இதெல்லாம்? இவங்களுக்கெல்லாம் ஆக்சுவலி கணவன்றவை மாமியார் மாமனார் கொடுமை நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். எனக்கு எல்லாத்துக்கு மேலே கோவம் என்னென்னா, கணவன் மேலே எனக்கு பயங்கர கோவம். ஆக்சுவலி வந்து எப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி முழுசாக அவங்கள நம்பி வராங்களோ அப்பயே வந்து அந்த பொண்ணு தாங்க சொத்து. அதை விட்டுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட காசு கேட்குறது, அந்த பொண்ணோட அம்மா வீட்டிலேருந்து இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, எனக்கு வேலைக்கு காசு வேணும். அந்த பையன் இதுக்கும் அந்த பையன் வசதி இல்லாத பையனாக இருந்தாலும், வசதி இருந்தால் என்ன, வசதி இல்லாட்டி என்னங்க, 20 லட்சம் வாடகையே வருதுன்றாங்க, ஓகேங்களா? அந்த பையனுக்கு ஏன் பிச்சை எடுக்க வேண்டியதானே? வெளியில் போய் பிச்சை எடுத்து நீ தொழில் ஆரம்பி. எதுக்கு அந்த பொண்ணு? அதுக்காகவா கல்யாணம் பண்ணீங்க? காசுக்காண்டி கல்யாணம் பண்ணீங்களா? இதுக்கும் வசதி இருந்தாலும் பிரச்சனை, வசதி இல்லாதவங்களும் இதே பிரச்சனை தான். வரதட்சணை கொடுமைன்றது வந்து இப்போ நவீன காலகட்டத்தில் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு வளர்ச்சி அடைகிற இந்த காலகட்டத்தில் இன்னும் இந்த டவுரி வந்து ஒரு இஷ்யூவாக இருக்கிறது வந்து ஷாக்கிங்காகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. எத்தனை படம் எடுக்கிறாங்க, எத்தனை ஷார்ட்ஸ், அதாவது ஷார்ட் மூவிஸ், எத்தனையோ டாக்குமெண்ட்ரி மூவிஸ்ன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. ஆனால் என்ன எடுத்தாலும் என்ன பேசினாலும், ஏன் இப்போ என்னோடய வீடியோவே பார்த்துட்டு இதை பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, இன்கேஸ் பார்த்துட்டு ஒரு 2 நாள் பேசுவோமா, ஒரு நாள் பேசுவோமா, அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோன்னு இருக்காமல் இதுக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக வேணும். இது வந்து இது வந்து அதே மாதிரி சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும், கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக தரணும். அந்த பொண்ணு இதனால தான் வந்து வாட்ஸ்அப்பில் தெளிவாக ஆடியோ போட்டிருக்கு. இந்த மாதிரி வந்து நான் செத்தவனை இனிமேல் என்னையவும் இன்னொரு பையனையும் வந்து தொடர்பு படுத்தி பேசுவாங்க, அசிங்கமாக என்னையை பற்றி பேசுவாங்க, அப்படி இல்லாட்டி நம்ம குடும்பத்தோட மானம் போகும், என்னால் வந்து எங்கள் அப்பா அம்மாவையும் சேர்த்து பேசுவாங்க, உங்களையும் தப்பாக பேசுவாங்க. இது நடக்கக்கூடாதுன்னு தான் இந்த ஆடியோ மெசேஜை நான் போட்டிருக்கேன். நான் என்னோடய சாவுக்கு காரணம் என்னோடய ஹஸ்பண்ட், என் மாமியார், என் மாமனார், இவங்க தான் எனக்கு முழுக்க காரணம். என்னை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, எனக்கு இந்த உலகத்தில் வாழையே பிடிக்கலன்னு சொல்லிட்டு கிளியராக மென்ஷன் பண்ணி ஆடியோ மெசேஜ் அனுப்பியிருக்கு, ஓகேவா? ஸோ பெண்கள் வந்து தலை நிமிர்ந்து நிற்கணுங்க. நிறையா பேர் சொன்னது தான், நம்ம வாய்ஸை வந்து இந்த உலகத்துக்கு கேட்க வைக்கணும். நம்ம அமைதியாகவே இருந்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த சமூகம் நம்மளை கொன்றும், ஓகேவா? நம்ம எப்போ வந்து நம்ம சத்தம் போட்டு நம்மளோட விஷயத்த சொல்கிறோமோ, அது அவங்க காதே கொடுக்கலைனாலும் நம்ம சத்தம் போடணும். சத்தம் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாயை மூடிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க.
ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து சில பேர் மேலே கோபங்கள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரிதன்யா அந்த பொண்ணோட கணவர் மேலே எனக்கு பயங்கரமான ஒரு கோவம். ஆயிரம் தான் அவங்க அப்பா அம்மா வந்து டார்ச்சர் பண்ணியிருந்தாலும் ஒரு கணவனாக வந்து அந்த பொண்ணுக்கு ஃபிசிக்கல் டார்ச்சர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடாது. ஃபிசிக்கல் டார்ச்சர் கொடுத்ததோடு சேர்த்து தன்னுடைய தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த பொண்ணோட அப்பாட்ட போய் காசு கேட்டு வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து கொடுமைப்படுத்தினது உச்சகட்டம். ஓகேவா? ஃபிசிக்கல் டார்ச்சர் அதுக்கும் மேலே. ஸோ 2 விதமான டார்ச்சரை அவன் கணவரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இது ஒரு கொஸ்டின் எனக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு வந்து வாழாமல் தனியாக வந்தால், இன்கேஸ் டிவோர்ஸுன்ற ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்தால் அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசுறது, அவங்க குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுறதுன்னு சொல்லிட்டு பேசியே கொன்றுவாங்க. இது ஃபஸ்ட்டு மாறணுங்க. இந்த சமூகம் கண்டிப்பாக மாறணும். ஆக்சுவலி செத்த பிறகு கொண்டாடி என்னங்க பண்ணுறது? உயிரோடு இருக்கும்போது கொண்டாடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விஜயகாந்த் சாரை சொல்கிறேன். அவர் செத்துட்டார். செத்தவனை வந்து விஜய் டிவி ஆகட்டும், சன் டிவி ஆகட்டும், பல தொலைக்காட்சிகளில் வந்து அவரை பற்றி பாராட்டி சீராட்டி வீடியோ ஃபங்க்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. நான் தப்பே சொல்லலை அதில். ஆனால் உயிரோடு இருக்கும்போது அவரை பற்றி எத்தனை பேர் வந்து அவருக்கு அரசியலில் வாய்ப்பு கொடுத்தோம்? அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல. அவரை கொண்டாடி இருக்கணும் இல்லையா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி உயிரோடு இருக்கிறப்ப கொண்டாடுங்க. இல்லாதப்ப அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, இப்படி அந்த மாதிரி இருந்தால் ஹெல்ப் பண்ணுவா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்நேரம் அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி டிவோர்ஸுன்ற ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அந்த பையன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லியிருந்தா அந்த பொண்ணை வாழ விட்டுருக்கும் இந்த சமூகம்னு நினைக்கிறீங்க. இது ஒரு கொஸ்டின். 3வது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா எவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. தன்னோட பொண்ணு நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பையன் வந்து தன்னோட பொண்ணை கண்கலங்காமல் வச்சுக்குவானா? யாரோட டிபெண்டன்சியும் இல்லாமல் இந்த பொண்ணை வந்து காப்பாற்றுறதுக்கு தகுதியுள்ளவனா அப்படின்றத பாருங்கள். பணம் இருக்கா, வசதி இல்லாதவனா அதை பார்க்காதீங்க. வசதியே இல்லாட்டியும் எந்த ஒரு உதவியும் இல்லாட்டியும் அந்த பையனுக்கு தன்னோட பொண்ணை வந்து கண்கலங்காமல் வச்சுருக்கக்கூடிய திறமையும் தகுதியும் இருக்கான்னு பார்த்து சொந்த காலில் நிற்கிற பையனுக்கு உங்கள் பொண்ணை கொடுங்க. அதே மாதிரி தான் பெண்களும் வந்து அழகாக இருக்கானா, ஸ்டைலிஷாக இருக்கானா அப்படின்றத பார்க்காதீங்க. நம்மளை கண்கலங்காமல் பார்த்துக்குவானா, நம்மளை மற்றவங்க கிட்ட விட்டு கொடுக்காம இருப்பானா, காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அன்புக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பானா, நம்மளை வந்து நல்லா அவங்க அம்மாவை பார்த்துக்கிற மாதிரி நம்மளை பார்த்துக்குவானா அப்படின்றத மட்டும் பெண்கள் வந்து பார்த்துக்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒரு மெசேஜ், ஒரு கால், அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு மெசேஜ், ஒரு கால் நீங்கள் பண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, லைஃப் எப்படி போகுது, அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க. இந்நேரம் ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்ட் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணியிருந்தா மைட்பி அந்த ஒரு கால், அந்த ஒரு மெசேஜ் அந்த பொண்ணு உயிரோடு இருக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு ரீசனாக இருந்திருக்கலாம். ஸோ இது ஒரு காரணம். ஸோ இனிமேல்னாச்சும் வந்து எல்லாருமே பிஸி தாங்க லைஃப்பில் யாருங்க பிஸியாக இல்லாமல் இருக்கா? இன்கேஸ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த பர்சன் வந்து உங்களுக்கான டைமை என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியாக இதை பண்ணுங்கள். ஓகேவா? நல்லா விசாரிங்க. மற்றவங்க பர்சனலாக நீங்கள் தலையிடணும்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உன் லைஃப் எப்படி போகுது, அந்த ஒரு வார்த்தை கேளுங்க. ஓகேங்களா? இந்நேரம் அப்படி யாராச்சும் கேட்டுருந்தா அந்த பொண்ணோட உயிர் இன்னைக்கு இருந்திருக்கலாம். அது ஒரு ரீசன். ஸோ இவங்க எல்லாரு மேலேயுமே வந்து எனக்கு கோவம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு உண்மையான கதை. ஓகேங்களா? ஸோ இந்த கதையை நான் இப்போ பேசணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. என்னால் பேசாமல் இருக்க முடியலை. ஆக்சுவலி வந்து யூடியூப் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது வந்து என்னோடய இன்னொரு சேனல் இன்பிட்வீன் சில இஷ்யூஸ்னால கொஞ்சம் டெம்பரரி ஸ்டாப் ஆச்சு. ஸோ நான் யூடியூப்க்குரிய செட்டப்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்குரிய ஒரு திங்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் இருந்தேன். பட் இந்த ஸ்டோரி, அதாவது ரிதன்யான்ற அந்த பொண்ணு வாழ்க்கையில் நடந்த அந்த ஸ்டோரியை பார்த்ததுலேருந்து இது எனக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. இதை பற்றி பேசாமல் என்னால் இருக்க முடியல. அதனால தான் வந்து இமீடியட்டாக இந்த பொண்ணோட நியூஸை நான் கேட்டேன். இமீடியட்டாக இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இமீடியட்டாக க்ரியேட் பண்ணேன், இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணேன், சேனல் க்ரியேட் பண்ணேன். இமீடியட்டாக இதை
போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதனால என்னால் அந்த பெண்ணோட குரலாக நான் இங்கே இருந்து பேசுகிறேன். என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன், இந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும். ஓகேவா? ஸோ உங்களோட எண்ணங்களை நீங்கள் இதில் என்ன நினைக்கிறீங்களா, உங்களோட தாட்ஸ் இதை வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களோட தாட்ஸை வந்து போடுங்க. டிஎம் பண்ணாலும் பண்ணுங்கள் பர்சனலாக. அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு உண்மையான சம்பவத்தோட இன்னொரு நாள் சந்திக்கலாம். ஸோ தட் இஸ் வை ஐ கிரியேட்டட் ஜீவா ஸ்பீக்ஸ். ஸோ உண்மை பேசும், உண்மைக்குரிய குரலுக்கான ஒரு ஸ்பேஸாக இந்த ஜீவா ஸ்பீக்ஸ் எப்பயுமே வந்து இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.